ஒரு வயதான பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் தொழுவூர் கிராமத்துல இருக்க சுடுகாடு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. பத்மநாபன்றவர் பார்த்துட்டு திருமலை மற்றும் நாகராஜ்ன்ற இருவருக்குமே தகவல் கொடுத்திருக்காருங்க. இருவருமே பாட்டியை ஒரு ஆட்டோல கூட்டிட்டு வந்து நம்ம தொழுவூர்ல இருக்க மண்டபத்துல உட்கார வச்சு சாப்பிட இட்லி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம செவப்பட்டை காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. நாகராஜ்ன்ற அண்ணன் நமக்கும் கால் பண்ணி ஒரு வயதான பாட்டி ரோட்டரமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட முடியுமா அப்படின்னு கேட்டாருங்க. நம்ம திருவள்ளூர் நகராட்சியில வீடற்றவர்கள் தங்கும் இடம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த இல்லத்துல சேர்க்கணும்னா பாட்டியை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் காட்டிட்டு பாட்டி பேர்ல ஒரு லெட்டர் ஒண்ணு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி கிட்ட உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டப்போ, தம்பி என் சொந்த ஊரு ஆந்திரால இருக்க காக்கிநாடா, என் பேரு சரோஜினி, என் கணவர் பேர் வந்து பாலகிருஷ்ணா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிக்கு முகத்துல எல்லாம் அடிபட்டு இருந்துச்சுங்க. பாட்டிக்கு தேவையான முதல் உதவி எல்லாம் செஞ்சுட்டு பாட்டியை ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு திருவள்ளூர்ல இருக்க வீடற்றவர்கள் தங்கும் இடத்துக்கு வந்துட்டோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவலர் ஒருத்தர் லெட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம கூடவே வந்தாரு. பாட்டியை சேர்த்து விட்டாச்சுங்க. நீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க உறவினர்கள் யாராவது வந்து பார்த்தா கூட்டிட்டு போவாங்க.